வறுமையிலும் நேர்மை. அது என்ன சார் வறுமையிலும் நேர்மை? ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் ஒரு குடும்பத்தில். பிள்ளைங்க 4-5 பிள்ளைங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு. அவனுக்கு கிடைக்கிற சம்பளத்தில் வீட்டு வாடகை கொடுக்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், இந்த பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொடுக்கணும், நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், நல்ல செருப்பு எடுத்து கொடுக்கணும். ஒன்றுமே முடியலை அவனால். ரொம்ப கஷ்டம். அவன் வாங்குகிற 300 ரூபா சம்பளத்தில் அவன் குடும்பம் நடத்துறதே ரொம்ப சிரமமாக இருக்கு. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு பார்த்து வீட்டுக்காரி ஏதோ வருமானம் கிடச்சி ஒரு 200 ரூபா, இன்றைக்கினாச்சும் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல சோறாக ஞாயிற்றுக்கிழமை சமைச்சு போடணும், ஏதாச்சும் கறி எடுத்துகிட்டு வாங்க அல்லது ஒரு மீன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 200 ரூபா கொடுக்குறான். அவனும் வாங்கிட்டு மார்க்கெட்டுக்கு போகிறான். ஆசையாக அன்றைக்கி பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா சமைச்சு போடணுன்ட்டு போகிறத வழியில் போய் ஜாமான் வாங்கிறதுக்காக நிற்கிறான். இவனுடைய பணம் தொலைஞ்சிடுது. இல்லை, அது இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த 200 ரூபா கொண்டு வந்தோமே, கையிலே கொண்டு வந்தோமே, இவன் ஏதோ ஞாபகத்தில் ஆர்வக்குறல எங்கேயும் விட்டுட்டான். சரின்ட்டு வாங்க முடியலை, திருப்பி வந்துக்கிட்டு இருக்கான் வீட்டுக்கு. பொண்டாட்டி திட்டுவாளே, என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டே வரான். வர்ற வழியில் ஒரு 200 ரூபா கீழே கிடக்குது. ஆகா, நம்ம தொலைச்ச பணம் தானா இது வேற 200 ரூபாயா இருக்குது. அவள் கொடுத்தது ஒரு 200 ரூபா விட்டு இப்போ யாரோ தொலைச்சிட்டாங்க போலக்கு. சரி அப்படின்ட்டு நினச்சி கார்கிட்ட போய் திருப்பி போய் வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு போகிறான். கறியோ மீனாக வாங்கிட்டு போகிறோம். ஏதோ ஆண்டவன் நம்மளுக்கு தான் தொலைச்சிட்டோமே நினச்சி வறுமையில் கொடுத்துருக்குறார் அப்படின்னு நினச்சி அங்கே போனால் ஒருத்தன் அங்கே அழுதுகிட்டு நிற்கிறான். இவனை போல ஒரு ஆள். எல்லாம் கூட்டம் எல்லாம் தேடி தேடி பார்க்குறாங்க, என்னடா இந்த ஆள் எங்கேயோ 200 ரூபாயை தொலைச்சிட்டாரான், அழுதுகிட்டு நிற்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னான். எங்கே தொலைச்ச, எப்படியே வந்தேன்னு கேட்குறார். இவன் போன வழி வேற, வந்த வழி வேற. இவன் வந்த வழியை சொல்கிறாள். அந்த இடத்துக்கு வழியாக வந்தேன், ஏதோ எப்படி வச்சுருந்தேன், 2 100 ரூபா நோட்டு வச்சுருந்தேன், அதை நான் தான் எடுத்தேன், இந்தா உன் காசு அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்துறான். அவன் சந்தோஷம் அடைகிறான். இதான் வறுமையிலும் நேர்மைங்கிறது. இவன் குடும்பமே கஷ்டப்பட்டு இவன் 200 ரூபாயை தொலைச்சிட்டான். ஆனால் இன்னொருத்தன் தொலைச்ச பணம் அது நம்மளுக்கு வேண்டான்னு நினைக்கிறான் பாருங்க, அதுதான் நேர்மை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒருத்தன் நேர்மையை கடைபிடிக்கணும். தனக்கு இன்னைக்கு வறுமை இருக்கிறதுனால யார் வீட்டு காசாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எடுத்து செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதான்